السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ وربك الأكرم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: إني أحي والدك. قلت عندي أمي يا رسول الله، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பாய் இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதையும், அந்த மனிதனுடைய சிறந்த படைப்பு என்பதற்குண்டான அடையாளம் அவனுடைய அறிவை கொண்டுதான் அது சொல்லப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷன் நம்ம எல்லாத்தையும் விட ஏன் சிறப்பாக இருக்கிறான்னா, அவன் எல்லாத்தையும் யோசித்து செய்கிறான். மனிதன் அப்படிங்கிறனால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு செய்கிறான். அவனுக்கு யோசிக்குகிற, எதை எந்த இடத்தில் செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த சொல்லாற்றலும் யோசிக்கிற சிந்தனையும் இருப்பதனால மனுஷன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்படிங்கிற அடையாளத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மார்க்கம் இந்த அறிவை பாதுகாப்பதை எல்லா இடங்களிலும் மார்க்கம் கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹிடம் ஒரு சஹாபி தன்னிடமிருந்த ஒரு அடிமையை அழைத்து கொண்டு வந்தார். தன்னிடமிருந்து ஒரு அடிமையை அழைத்து கொண்டு வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் இவரை உரிமையிடட்டும் அப்படின்னு கேட்டார். ஆனால் அவர் கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றியவர் மாதிரி அவங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு. அதனால் கொண்டு கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், இவரை உரிமையிடலாமா? உரிமையிட்டால் எனக்கு நன்மை கிடைக்குமா? பொதுவாக நமக்கு நன்மை கிடைக்கணும்னா என்னவாக இருக்கணும்? யாரிடமிருந்து நன்மை கிடைக்கணும்னா அவர் செய்கிற நல்ல காரியங்களிலும் நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். உரிமையிடுறான்னு சொன்னால் அவர் உரிமையிட்ட பிறகு அப்படியே அவராக இருந்துட்டு போகிறதில்லை. உரிமையிட்ட பிறகும் கூட அவர் செய்கிற அமல் நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு ஆசை வருமா இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் இவரை உரிமையிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் இவருக்கு மூளை வளர்ச்சி குறைஞ்ச மாதிரி தெரியுது, இவரை உரிமையிட்டால் பிரயோஜனம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த உரிமையிடப்படுகிற அடிமையை பக்கத்தில் அழைத்து சொன்னாங்க. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், ஐன் அல்லாஹ், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நாம் கேட்குறது இல்லையா? திடீர்னு பேசுறது கண்ணு முழிச்சோடனே நான் யார் தெரியுதா, பக்கத்து நீங்கள் யார் தெரியுதா? ஏன்னா அவருடைய அறிவு வேலை செய்தா இல்லையா சோதிச்சு பார்ப்போமா இல்லையா? மண்டையில் அடிபட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோம். கொஞ்சம் அவர் ஒரு 4-5 நாள் அப்படி ஹாஸ்பிட்டலே அட்மிட்டாக இருந்ததால் கண்ணே திறக்கல. கண்ணை திறந்தவுடன் முதல்ல நம்ம கேட்குறது, நீங்கள் யார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இவர் யார் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அடையாளப்படுத்தி கேட்குறோம். அவருடைய சிந்தனை திரும்ப வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நோயாளி தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் மூளை வளர்ச்சி குன்றியவர் என்பது போன்ற ரசூலுல்லாஹிடம் அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டாங்க. அந்த அடிமை உடனே கையை தூக்கி ஃபிஸ்ஸமா, வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நான் யார் அப்படின்னு தெரியுதான்னாங்க. உடனே அந்த அடிமை சொன்னது, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னதும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக
மூலவரட்சியெல்லாம் ஒன்று குண்டல்ல, அல்லாஹையும் ரசூலையும் அறிந்து வைத்திருக்கிறாள். அவள் செய்கிற எல்லா நல்ல காரியத்திலும் உனக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் தாராளமாக அவரை உரிமையிட்டு விடு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக ஒரு வரலாறுக்கு பின்னால் அறிவுதான் மனிதனுடைய எவ்வளவு பெரிய கிடைக்கப்பெற முடியாத பொக்கிஷம் என்பதற்குண்டான அடையாளங்கள் அறிவுதான். அதனால் இன்றைக்கி உலகத்தில் நாம் 10th +2 முடிக்குகிற பொழுதே பெற்றோர் நாம் ஒரு பக்கம், இன்றைக்கெல்லாம் அரையாடு தேர்வு நேரங்கள், பெற்றோர் நாம் ஒரு பக்கம் பிள்ளைங்களை நல்லா படி நல்லா படி நல்லா படிங்கிறோம். ஆனால் +2க்கு போகிற பொழுது அவனுடைய அறிவை வைத்து அங்கே கம்பெனி அவனையே போட்டி போட்டு அவனை யாரை எடுக்கலான்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா அறிவு அவ்வளவு தூரம் உலகத்தில் தேடப்படுகிறது. அறிவினுடைய வளர்ச்சியை இன்றைக்கி அவ்வளோ தூரம் விரும்புகிறாங்க. ஏன் இவ்வளவு தூரம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸை குதீஸில் வருகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அறிவை படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், வ இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய கீர்த்தியின் மீதும் ஆணையாக, மா ஹலக்து ஹல்கன் அலமு மின்க், உன்னை விட சிறந்த படைப்பை நான் படைக்கவில்லை என்று படைத்த ரப்பு சொன்ன வார்த்தை. உன்னை விட, அறிவை விட சிறந்த படைப்பை நான் படைக்கவில்லை சொல்லி அல்லாஹ் சொன்னான், வலா அத்வஇ மின்க, ஏன்னா நீ என்னை உணர்ந்து விட்டால் உன்னை மாதிரி எனக்கு அடி பண்ணினவங்க யாருமே கிடையாது. உன்னை மாதிரி எனக்கு அடி பண்ணினவங்க யாருமே கிடையாது. வலா அத்வஇ மின்க பிக அப்தா, உன்னை கொண்டுதான் எல்லா நலவுகளும் இருக்கிறது. ஓபிக்க ஒஈது, அடியானுக்கு எந்த கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அதுவும் உன்னை கொண்டுதான் இருக்கிறது. லக்கத் சவாபு அலைக்கல் இகாப், உன்னை கொண்டுதான் அடியானுக்கு நன்மையும் எழுதப்படுகிறது, உன்னை கொண்டுதான் அடியானுக்கு தீமையும் எழுதப்படுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவை படைத்து விட்டு பேசிய வார்த்தையாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி காட்டின அடையாளங்கள். அறிவுதான் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபமாய் மனிதனுடைய சிறப்பை உயர்த்துகிற அடையாளமாய் அவனுடைய உடல் உறுப்புகளை விட மற்றெல்லாம் உறுப்புகளையும் விட அறிவுதான் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. சரி, இதில் என்ன அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? அறிவு தான் சிறந்த உறுப்பு. அந்த அறிவு தொடர்ந்து வளர வேண்டும் என்றால், அந்த அறிவு தொடர்ந்து சிறப்பான பாதையில் பயணிக்க வேண்டுமானால் இன்றைய உலகத்தினுடைய 2 சவால்கள் அதற்கு எதிராய் நிற்கிறது என்பதை இன்றைய உலகம் கற்றுத்தருகிறது. அறிவு சிறந்த உறுப்பு. அறிவை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வை அறிகிறோம். அறிவை கொண்டுதான் நாம் தக்பீர் கட்டுகிற பொழுதும் கூட, இறைவா உனக்கு அடிமையாய் கடமையை நிறைவேற்றுகிறேன் என்று நாம் தொழுகிறோம். நம்ம பக்கத்தில் கொஞ்சம் ஒரு அறிவு குறைஞ்சவன் தொழுகிறான்னா அவன் தொழுகிறதுக்கு நாம் தொழுக நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நாம் தக்பீர் கட்டுகிற பொழுது, இறைவா என்ன நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிற, என்னை உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ வச்சிருக்கிற, தொழுகுக்கு நான் வாய்ப்பை நீ தான் தந்திருக்கிற, உனக்காக நீ தொழுகிறேன் என்று நாம் அறிவுபூர்வமாய் உணர்ந்து நம்மை அல்லாஹ் இருக்கும் முன்னால் தாழ்த்தி கொண்டு நாம் தொழுகிற ஒரு தொழுகைக்கும் கொஞ்சம் அறிவு குறைந்தவன் நம் பக்கத்தில் நின்றால் அவருக்கு தக்பீரும் தெரியாது, அவருக்கு ருக்குவும் தெரியாது, ஏதோ செய்கிறார்கள் என்று செய்வதற்கு பெரிய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவ்வளவு தூரம் அறிவு மிக வேகமாய் மனிதனை அடையாளப்படுத்துகிற, கண்ணியப்படுத்துகிற அந்த அடையாளம், இந்த அறிவுக்கு போட்டியாய், இந்த அறிவினுடைய அழிவாய் 2 விஷயங்கள் உண்டு. அவைகளை மனிதன் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய உலகம் சொல்லுவதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாய் 2 வசனத்தை கொண்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். அல்லாஹ் 2 வசனத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னா அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். வ ரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய சங்கையான இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கன்னு எல்லாம் சொல்லுவான். சரி, அறிவை எப்படி வளர்ப்பது என்பதற்கு நான் அடையாளமாய் சொல்கிற பொழுது இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுவான். நாம் அதிகம் கேள்விப்படுகிற அர் ரஹ்மான், அந்த துவக்கத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான், அவன்தான் மனிதனை படைத்தான், அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு அவன்தான் பேச்சை கற்றுத்தந்தான் என்கிற ஒரு அற்புதமான பாடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைய உலகத்தில் 2 விஷயங்கள் அது தவிர்க்கப்படுவதினால், ஒன்று செய்ய வேண்டும், இன்னொன்று செய்யக்கூடாது. ஒன்று செய்யணும், இன்னொன்று செய்யக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட இதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் என்பதை இன்றைய உலகம் கற்றுத்தருகிற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அற்புதமாக கற்றுத்தருகிறான். உலகத்தில் அறிவை நாம் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் இன்றைய உலகத்தினுடைய சூழல்களில் நாம் அதிகம் பேசுவதை தவிர்க்க விரும்புகிறோம். பேசுவதை தவிர்க்க விரும்புகிறோம். ஏதாவது வீட்டுக்குள் நுழையும் போது நாம் சொல்கிறோம்,
கொஞ்சம் தலைவலியாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போக பொழுதே ஃபோனை மட்டும் தூக்கிட்டு போய் உட்காந்துரும். ரூம் கதவை சாத்திட்டு உட்கார்ந்தாலும் ஃபோனை மட்டுமே தூக்கிட்டு போய் உட்காந்துரும். மனித உறவுகளோடு பேசுவதை தவிர்த்து வாழ்கிற ஒரு சூழல் என்பது அது அறிவினுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு குறைபாடை கொண்டு வந்து தரும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். மனுஷனை படைச்சேன்னு சொன்னால் மனுஷனுக்கு அறிவோடு படைச்சிருக்கிற அந்த அறிவு தொடர்ந்து வேலை செய்ய வேண்டுமானால் அல்லமஹுல் பயான், அவனுக்கு நான் பேச்சை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு பேசுவதை குறைத்து கொள்ள விரும்புகிறோம். பேசுவதை குறைந்த ஃபோனில் பேசுவதை குறைக்கிற தப்பு இல்லை. நேரிலும் கூட உறவுகளை பார்க்கிற பொழுது முகத்தை திருப்பி கொண்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா பரவாயில்லையே என்று நினைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளும் இன்றைக்கி அந்த பேச்சினுடைய சூழல் குறைந்து போயிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் இன்றைக்கி அந்த சூழல் குறைந்து போயிருக்கிறது. உறவுகளுக்கு மத்தியில் சொல்லவே தேவையில்லை. கல்யாணக்கு பத்திரிக்கை கொடுத்தா கூட நாம் சொல்லி தான் வர்றோம். காலையில் நேரம் மண்டபத்துக்கு வந்துடுறோம், சாயங்காலம் நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறோம். இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில் பேசுவதை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிற இடங்களிலெல்லாம் நம்முடைய அறிவுகளுக்கு உண்டான வளர்ச்சியின் சூழல் அது தானாய் குறைந்து கொண்டு போகிறது. ஏன் அவ்வளவு தூரம் பஸ்ஸில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, முன்னாடிலாம் பஸ்ஸில் பிரயாணத்தில் போகிற பொழுது பக்கத்தில் ஒரு நல்லவனாக இருக்கணுமே நினச்சிட்டு போனது உண்டு. ஏன்னா பேசிக்கிட்டு போகணும், பேச்சு சொன்னைக்கு ஆள் வேணுமே நினச்ச காலங்கள் உண்டு. இன்றைக்கி பஸ்ஸில் ஏறினா காதில் ஹெட்ஃபோனை மாட்டணுமா, ஃபோனை கையில் தூக்கணுமா, தூக்கம் வந்தால் தூங்கணுமா, போய் இறங்கின இடத்துல இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சூழல் மாறி போகிற பொழுது, பேச்சுகளை நாம் குறைக்குகிற பொழுது நம்முடைய அறிவினுடைய சூழல்கள் அது குறைந்து போகிறது. ரொம்பவெல்லாம் நாம் வித்தியாசமாக பார்க்க தேவையில்லை. முன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் சொல்லுவோம். எங்கேயா கடைக்கு போனால் இப்படி போ, 2வது கட்டிங்கில் போ, 3வது போ, அங்கே பச்சை கலர் பெயிண்டில் வீடு இருக்கும், அந்த வீட்டில் போ, அங்கே தாடி வச்சு ஒருத்தர் இருப்பார், தொப்பி போட்டு ஒருத்தர் அடையாளம் சொல்லுவோம். இன்றைக்கி நாம் எப்படி சொல்கிறோம்? ஃபோனை தூக்கிக்கிட்டே போ, அந்த முக்கில் அவருக்கு ஃபோன் அடி, அவர் வந்து கூப்பிட்டு போயிடுவார். முடிஞ்சு போச்சா? பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிற அறிவினுடைய பாதை இன்னைக்கு குறைந்து கொண்டு வருகிற இடத்துல அல்லாஹ் நாம் இதை சாதாரணமாய் பார்க்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வளர்ச்சிகள் சொல்லுகிறது அவர்களுக்கு தனியாய் வாழ்வதற்கு உண்டான ஒரு தைரியம் பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை. ஏன்னா பேச்சு இல்லாமல் போனதுனால பிள்ளைகளுக்கு தனியாய் ஒரு சூழலை கடந்து வருவதற்குண்டான தைரியம் கிடைக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு எதையும் தனியாய் செய்து முடிக்கலாம், இதை நம்மால் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியம் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு பெற்றவங்க பிள்ளைங்களை திட்டினாங்கன்னா உடனே பிள்ளை எடுக்கிற முடிவு நான் வாழணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு தானாக வந்துடுறோம். ஏன்னா நமக்கு மத்தியில் பேச்சு குறைந்து போய் இன்னைக்கு பெற்றோரோடு பேசுவதை கூட அவன் ஒரு எதிரித்தனமாய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். அது ஏதோ தன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஏதோ படித்தவன் கல்யாணம் முடித்தவன் ஒரு 30 வயசு அப்படிலாம் இல்லை. ஒரு 10 வயசை கடந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு பெற்றோரோடு பேசுவது ரொம்ப சிரமமான விஷயமா தெரியுது. பெற்றோரோடு பேசுறது ரொம்ப பாரமான விஷயமா தெரியுது. நாமளும் நினச்சிக்கிறோம் 10 வயசு கடந்துட்டான், புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டான், வெளியில் போகிறான், நண்பரோடு சுற்றுறான், அவன் எல்லாம் கற்றுக்குவான் அப்படின்னு நாம் நினச்சி நம்மள்கிட்ட பேசாத வரைக்கும் நமக்கு நிம்மதி நாம் நினைக்கிறோம். 2 பக்கம் இன்னைக்கு ஆகி போய் சூழல். பெற்றோரும் பிள்ளைகளை விட்டு விலகுவதை கொஞ்சம் விரும்புகிறார்கள். பிள்ளைகளும் 10 வயசு தாண்டிட்டோம், இனிமேல் அவர்கிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு, வீட்டுக்கு போனோமா சாப்பாடு இருக்குதா, ஸ்கூலுக்கு போனோமா அங்கே நமக்கு படிக்கிறது வேலை இருக்குதா, முடிஞ்சமா ஃப்ரெண்டோடு சுற்றணுமா, யாரும் நம்மளுக்கு எதுவும் கேட்கக்கூடாது என்கிற மனோநிலைக்கு இன்றைய தலைமுறைகள் 10 வயதை கடந்தே வருகிற பொழுது அவர்களுக்கு உண்டான அடுத்த நகர்வை அவர்களால் யோசிக்க முடியவில்லை. தனிமையை விரும்புகிறார்கள். தனிமையை விரும்புகிற இடத்தில் அவர்களை அடிமைப்படுத்துவதாய் இன்றைய காலத்தினுடைய எல்லா விதமான நவீன கண்டுபிடிப்புகள், ஃபோன் மட்டுமல்ல, கம்ப்யூட்டரில் உட்கார்ந்தானா இன்றைக்கெல்லாம் என்னென்னவோ நோண்ட ஆரம்பிக்கிறான். சாதாரணமாக இன்றைக்கி நாம் ஆச்சரியமாய் பேசுகிற விஷயங்கள்லாம் சாதாரணமாக வந்து போச்சு. சில வாரம் ஒரு பெற்றோர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லி ஒரு ஏஐ பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏஐ பற்றி பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, என் பிள்ளை தனிமையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த கம்ப்யூட்டரோடு அவன் பேசி போகிறான். இன்றைக்கெல்லாம் வந்துடுச்சு. முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் தட்டுறது போய் இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எதிர்த்து உட்கார்ந்து இவனுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்தாச்சு. அவன் ஏஐட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசுகிற பொழுது அந்த சிறுவன், ஒரு 8-9 வயசு சிறுவன், அவன் கேள்வி கேட்குறான். என் அப்பா அம்மா நான் ஃபோனை நோண்ட ஒரே திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நான் ரொம்ப நேரம் ஃபோன்லேயே செலவழிக்கும் சத்தம் போடுறாங்க, இதற்கு என்ன மாற்று வழி இருக்கிறது என்று கம்ப்யூட்டர்கிட்ட கேட்குறான். யோசித்து பாருங்கள்,
8 வயசு 9 வயசு பையனுக்கு ஒரு புத்திமதி சொல்கிற அளவிற்கு கூட இன்னைக்கு பெற்றோர்களுடைய உறவுகள், நம்முடைய பேச்சுக்கள் அவனோடு இல்லாமல் போனது தானே விளைவு. அவன் கேட்குறான், ஏன் என்கிட்ட கேட்குறான், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கேட்குறான், நான் அதிக நேரம் ஃபோன் நோண்டுறேன், என் பெற்றவங்க சத்தம் போடுறாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லு. அந்த ஏஐ பதில் சொல்கிறது, ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அவர்களை கொன்று விடுவது தான் இதுக்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அவங்கள கொலை பண்ணிடு, அதுதான் சரியான ஒரு தீர்வு. நாம் விளையாட்டுக்காய் நம்முடைய சிந்தனையில் கூட எட்டாத ஒரு விஷயங்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக 8 வயது 9 வயது பிள்ளைக்கு அவனுடைய சிந்தனையில் ஊட்ட வருகிறது. பெற்றோரை நீ உன்னோடு வைத்துக் கொள்ளாதே. அதுதானே அவனுக்கு அர்த்தம். உன்னை திட்டுறானா, உன் சுதந்திரம் பறிக்கப்படுதா, பெத்தவனா இந்த தூக்கி போட்டு போய்கிட்டே ஏறி கொலை பண்ணிடு அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து இவனுடைய புத்தியில ஏறி உட்காருதுன்னா யோசித்து பார்க்க வேண்டும். மனிதர்களோடு பேச வேண்டிய அந்த சிந்தனை குறைந்து போனதினால் பெற்றோர் அவருடைய அந்தஸ்து என்ன என்பது பிள்ளைகளுக்கு தெரியல. நிறைய காரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு மதரசாவுடைய தொடர்புகள் குறைந்து போனது. மதரசாவில் உட்கார்ந்து நாம் சொல்லுகிற பாடம் அதைத்தானே பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். அல்லாஹை அறிந்து கொள், ரசூலை அறிந்து கொள், உன் பெற்றோரை பற்றி கண்ணியமாய் நடந்து கொள், படித்து தருகிற ஆசிரியர்களும் கண்ணியமாக நடந்து கொள். இன்னைக்கு மதரசாவுடைய தொடர்புகள் இல்லாமல் போனது. தனிமையின் சூழல் அதிகமானது. தனிமையின் சூழல் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உன் சுதந்திரத்திற்கு எதிராய் உன் பெற்றோரே நின்றால் கூட அவனை ஏற்றுக்காது, அவனையும் கொலை பண்ணிடு அப்படிங்கிற அளவுக்கு நீ சொல்லி கொடுத்து பிள்ளைகள் அதை உள்வாங்குகிற ஒரு காலத்திற்கு வந்துவிட்ட இடத்தில் அல்லாஹுடைய வார்த்தை திரும்ப திரும்ப ஞாபகம் வருகிறது. அல்லமஹுல் பயான். மனிதன் பேச்சை விட்டு விட்டு விலகி, மனிதன் பேச்சினுடைய தொடர்பை விட்டு விலகி போகிற பொழுது அவனுடைய அறிவிற்குள்ளே நல்லதெல்லாம் கெட்டதாய் புகுத்தப்படுகிறது, கெட்டதெல்லாம் நல்லதாய் புகுத்தப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா ரசூலுல்லாஹ், பேசுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. பெற்றோருக்கு பேசுங்கன்னு சொல்லி, என்ன பேசுவது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் அல்லிமு அவுலாதக்கும் சபாசினின், நீங்கள் உங்களுடைய 7 வயது பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். தொழுகையை கற்றுக்கொடுனா வெறும் தொழுகை மட்டும் என்று நினைக்கிற இடத்துல நவீன காலம் பதில் சொல்லி தருகிறது. இல்லை, 7 வயசு பையன் இன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் புகுந்து விளையாடுறான். 7 வயசு பையன் பைக்கு ஓட்டுறான்னு ஆச்சரியமாக பார்க்குறோம். 7 வயசு பையன் ஃபோனெல்லாம் பிரித்து மேயிறான், அறிவில் வளர்ந்துட்டான். அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறதுன்னு ஒதுங்காதே. 7 வயது பிள்ளைக்கு தொழுகை என்றால் என்ன என்று கற்றுக் கொடு. அது தொழுகையை கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, பெற்றோர் பிள்ளைக்கு மத்தியில் பேசணுங்கிற அடையாளத்தையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பேசுகிறோம் அப்படி இல்லை. வெறும் தொழுகையை கற்றுக்கொண்டா தொழுகை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறோம். தொழுகையில் நின்று அந்த பிள்ளையை அழைத்து, இப்படி ஒது செய், இப்படி நின்று கொள், அல்லாஹ் இருக்கும்னால் நீயத்தை செய், தக்பீரை கெட்டு என்று பேசுகிற பொழுதுதான் பெற்றோர் பிள்ளைக்கு மத்தியில் பேச்சினுடைய சுதந்திரம் இருக்கிறது. அவருடைய கண்காணிப்பில் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வினுடைய நலவிற்கு அவர் பொறுப்பில் இருக்கிறார் என்பதையெல்லாம் 7 வயசு குழந்தைக்கு நீ பேச ஆரம்பித்து கொடுங்குது மார்க்கம். நாம் இதுவரைக்கும் 7 வயசு தொழுகையை கற்றுக்கணும், தொழுகையை மட்டும் கற்றுக்கொண்டு நினைக்கிறோம். இல்லை, தொழுகையை கற்றுக் கொடுக்கிற அந்த வாய்ப்பில் தான் நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். உனக்கு இருக்கிற ஃபோன் அது அறிவை வளர்க்காது. உன் ஃபோனினால் நீ கற்றுக்கிட்ட எல்லாம் கல்வியாக மாறிடாது. உன் ஃபோனின் மூலமாக நீ தேடுகிற எல்லாம் நல்லதாய் அமைந்து விடாது. உனக்கு கிடைக்கிற நட்புகள் அது நல்லதாய் வந்து சேர்ந்து விடாது. எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையில் வந்து கொள். இறைவனுக்கு அடுத்து பெற்றோர் நாங்கள் இருக்கிறோம், எதுவானாலும் எங்களிடம் வாய் திறந்து பேசு என்று அந்த பிள்ளைகளிடம் 7 வயசு பிள்ளைட்டு நாம் இன்னும் தொழுகுன்னு சொன்னாதான் அந்த பேச்சு சுதந்திரம் வருகிறது. வெறும் தொழுகை மாத்திரம் சொல்ல, தொழுகை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவையா? இன்னைக்கெல்லாம் ஃபோனை திறந்து பார்த்தா ஃபுல் தொழுகை எப்படி முரண் எல்லாம் வருது. ஆனால் ரசூலுல்லாஹ் முரு அவுலாதக்கும் சபாசினாங்க ரசூலுல்லாஹ். 7 வயசு பிள்ளைக்கு தொழுகை சொல்லி ஏவுங்க, கற்றுக் கொடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். எப்படி கற்றுக் கொடுக்கிறது? நம் கையினால் அந்த பிள்ளையை பிடித்து அழைத்து வருகிற பொழுது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளையை பெற்றோர் கைப்பிடித்து அழைத்து வருகிற சம்பவம் எங்காவது பார்க்க முடிகிறதா? ஒரு நேரம் இருந்தது, மதரசாவிற்கு பெற்றோர் கொண்டு வந்து விடுவார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு பெற்றோர் கொண்டு வந்து விடுவார்கள். இன்னைக்கெல்லாம் காலம் மாறி போய் 4 வயசு பிள்ளை ஆட்டோவில் அனுப்பி பழக்கி 4 வயசுலேருந்தே பெற்றோர் தூரமாகிறாங்க, நட்புகள் உள்ளே வந்து விடுகிறது. சாதமாக சொல்கிறானே இல்லையா? 4 வயசு பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே, 4 தெரு தாண்டி நான் போகிறேன், எங்கள் ஆட்டோலையே போயிட்டு வரேங்கிறான். 4 வயசுலேயே நமக்கும் அவனுக்கும் உண்டான உறவுகளுடைய விரிசல் தொடர்ந்து போகுது. அந்த தொடர்புகள் தான் அவன் 10 வயசுல போய் நிற்கிற பொழுது நாம் அவனுக்கு நல்ல புத்தியை சொல்கிற பொழுது எங்கேருந்துதான் இவன் வந்த நம்ம உயிரை வாங்குறானே நினைக்கிறான் பிள்ளைங்க. இன்னைக்கு 10 வயசு பிள்ளைக்கு பெற்றோருடைய உபதேசம் கசக்கிறது.
பேச்சு இல்லாமல் போனதினால் அவனுடைய அறிவு சொல்லி கொடுக்கிறது இல்லை, ஸ்கூலில் படிக்கிற பாடம் தான், நம்ம கூட இருக்கிற நட்பு தான், அதுதான் நல்லதுங்கிறத இன்னைக்கு அவனுடைய உலகம் யோசிக்கிற இடத்துல அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வார்த்தைகள் உண்டு. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இன்னீலா அலமு அமலா, உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அமல் அக்ரபு இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் ரொம்ப நெருக்கி வைக்கிறது என்கிற ஒரு அமல் உலகத்தில் இருக்குமானால் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, மிம்பிர்ரில் வாலிதா, பெற்றோருடைய நலவை தவிர்த்து வேறு எந்த அமலையும் அல்லாஹுடைய அன்பின் பக்கம் நெருக்கி வைக்கிற அமலாய் நான் பார்க்கவில்லை என்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வார்த்தை அந்த சஹாபாக்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அடையாளம். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களில் 50ஐயும் 60ஐயும் கடந்து விட்டவர்கள் கூட தன் தாய் வருகிற பொழுது எழுந்திருத்து நிற்கணுங்கிற ஒழுக்கத்தை கற்று வச்சிருந்தாங்க. ஏன்னா பெற்றோர் பிள்ளைன்ற உறவு பேணப்பட்டுச்சு, அவனுடைய அறிவில் இருந்துச்சு. நாம் எத்தனை வயசானாலும் நம் பெற்றவங்களுக்கு முன்னால் நாம் பிள்ளை தான், நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம், நாம் சம்பாதிக்கலாம், லட்சம் லட்சமாக கையில் இருக்கலாம், நம் கையில் சொந்த வீடு இருக்கலாம், ஆனாலும் பெற்றோர் என்று வருகிற பொழுது அவருக்கு முன்னாடி நாம் பிள்ளையாக நிற்கணும். நாம் எந்திரிச்சு நின்னாதான் நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றவங்க மரியாதை கொடுப்பாங்கிற காலம் சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இருந்து வந்தது. இன்னைக்கு தாத்தா வருகிற பொழுது பையன் அல்ல பேரன் கூட அங்கே போய் உட்காருங்கிறான். தான் எந்திரிக்கிறது இல்லை, கால் மேல் கால் போட்டுட்டு நான் இல்லை சோஃபாவில் படுத்து டிவியை பார்த்துக்கிட்டு அப்படி போய் உட்கார், நான் தான் படுத்திருக்கேன்லங்கிறான். ஒழுக்க குறைவு மட்டுமல்ல, அறிவிலும் குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தானே. அவர் யார்? என்னை பெற்றெடுத்தவரை பெற்றெடுத்தவர், அவரையே நான் மதிக்கலன்னா இந்த ஒழுக்க குறைவும் இந்த அறிவும் எங்கிருந்து வந்தது? பேச்சினுடைய தொடர்பு. ஏன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே 5 பேரும் 5 கட்சிகளாய் நிற்கிற பொழுது அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு பேசு அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற நம்ம முதல்ல பெற்றோரை நீங்கள் பேண ஆரம்பிங்க. பெற்றோரை எப்படி பேண ஆரம்பிப்பது? பெற்றோரோடு பேசுதல் முதலில் வேண்டும். பிள்ளைகளும் சரி பெற்றோரும் சரி கொஞ்ச நேரமாவது உலகத்தில் பெற்றோரோடு பேசி பழகணும். ஏன்னா வஃபாத்துக்கு பிறகு நிறைய நான் வெளிநாட்டிலேயே கழிச்சுட்டாங்க, எங்கள் அத்தா அம்மா கூட பேசுனதே இல்லைங்கன்னு நினைக்கிறோம். அவர் மூத்தாமல் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் நினைக்கிற இடத்துல தூரத்தில் இருக்க பெற்றோர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி டெய்லி நாள் பேச முடியறதில்லை. நாம் யோசிக்க வேண்டும். அறிவினுடைய வளர்ச்சி என்பது வெறுமனையாய் புத்தகத்தை தூக்கி கொண்டோ அல்லது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கொண்டோ அறிவை வளர்த்து கொண்டே இருக்கிறேன் என்பது அறிவல்ல. ஒழுக்கத்தோடு மார்க்கம் கற்றுத்தருகிற நல்ல இளைஞனாய் நல்ல குழந்தையாய் வளர வேண்டுமானால் பெற்றோரின் கைபிடித்து பெற்றோரின் முகம் பார்த்து, இன்னைக்கெல்லாம் பெற்றோர் முகம் பார்த்து பதில் சொல்கிற பிள்ளை இருக்கிறாங்களா? அவர் ஒன்று கேட்டாலும் இவன் திரும்பிக்கிட்டே பதில் சொல்கிறான். வயசு ஒன்று 30 இல்லை, 7 வயசுலேயே அவர் அந்த மூலையில் கேட்டாலும் இவன் இந்த மூலையில் பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்போ அல்லாஹ் கற்றுத்தருகிறான் அல்லமஹுல் பயான். பேச்சு என்பது எங்கே ஒழுக்கமாய் வர வேண்டுமோ அந்த பேச்சு வந்தால் அவர்களோடு உண்டான வாழ்க்கை அழகாகும். இதை நாம் விளையாட்டாக கடந்து போகிறதில்ல. இன்னைக்கு வளர்ந்து விட்ட உலகம் அது உலகத்திற்கு எச்சரிக்கை செய்கிறது. இன்னைக்கு ஜப்பான் போன்ற நாடுகள் உலகத்துக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க, பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க, கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சாத ஃபோனை அப்பி தூர போடுங்க, நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுங்கிறது. ஏன்னா வளர்ந்து விட்ட ஜப்பான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி. இதற்கு முன்மாதிரியாக அவன் சொல்லுகிறான், எங்களுடைய நாடுகளில் பேச தெரியாத மனிதர்கள் நிறைய உருவாகிட்டாங்க அப்படிங்கிறான். பேச தெரியாத வார்த்தைகள், பேச தெரியாது, பேச முடியும், பேச முடியும், ஆனாலும் அவனை ஒரு கருவி பேச முடியாமல் ஊமையாக்கி வைத்திருக்கிறது. நம்ம பேச போனா நீ 3ஆம் மனுஷன் வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசில் பதிஞ்சு போய் இருக்குது. பேச தெரியாத மனிதர்கள் எங்களுடைய ஊரில் நாடுகள் அதிகமாகிட்டாங்க. இன்னும் 10 வருஷங்களில் நாடு முழுக்க பேச முடியாதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று பயமாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னான், இன்னும் காலங்கள் போயிட்டு சொன்னால் பெற்றவன் பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் பேசணுமோ என்கிற ஒரு சூழல் வந்துடும் என்று பயமாக இருக்குது. இன்றைக்கி அந்த அளவிற்கு உலகம் அவனை ஒரு கருவி ஆக்கிரமித்து கொண்டுள்ளது என்று சொல்கிற பொழுது நாம் அதன் பக்கம் போக தேவையில்லை. அறிவினுடைய வளர்ச்சிக்கு முதலில் பெற்றோர்களோடு பிள்ளைகள் பேச ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். கணவன் மனைவியோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில் பேச ஆரம்பிக்க வேண்டும். பேச்சுகள் குறைகிற இடத்தில் அங்கே அறிவினுடைய வளர்ச்சி சமூகத்திற்கு பிரயோஜனம் இல்லாதாய் போகிறது என்பதை இங்கே மார்க்கத்தின் வழியாய் கற்றுத்தருகிற இடத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருவார், வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்,
அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதிட்டு நான் என்னை சொர்க்கத்திற்கு தயாராக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிற பொழுது ரசூல் அடுத்த வார்த்தை கேட்பாங்க, அஹய்யுன் வாலிதா, உன்னுடைய பெற்றோர் உன்னோடு இருக்கிறாங்களாம் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உன் பெற்றோர் உன்னோடு இருக்கிறாங்களா? அவர் சொன்ன ஆமி யார ரசூலுல்லாஹ், இந்தி உம்மி என்னிடத்திலே தாயார் தகப்பன் இல்லை, ஆனால் தாயார் இருக்கிறார் யார ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, நீ அல்லாஹுடைய பாதையில் வந்து போரிட்டு அங்கே ஷஹீதாகி அல்லாஹ் நாட்டத்தில் ஷஹீதாகி சோனம் அடைய வேண்டும் என்கிற ஆசை அது சரிதான். ஆனால் லவ் அலன்தில் கலாம், அதற்கு பதிலாய் உன் தாயிடம் போ, அவளுக்கு அருகாமையில் உட்கார்ந்து மென்மையானவர்கள் நீ பேச ஆரம்பி. லவ் அலன்தில் கலாம் வஅத்அம்துஹத்தாம், அவளோடு சேர்ந்து உட்கார்ந்து அவளுக்கு 2 வாய் சாப்பாடை ஊட்டி விடு. ரசூல் சொன்னாங்க, லததுகுலுன்னல் ஜன்னா, அவள் சிரிக்கிற அந்த ஒரு சிரிப்பில் உனக்கு சொர்க்க நசீபாகிரும். சுப்ஹானல்லாஹ், அவள் சிரிக்கிற அந்த ஒரு சிரிப்பில் உனக்கு சொர்க்க நசீபாகிரும் ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய அற்புதமாய் உலகத்தை கையாண்டு தந்திருக்கிற ஒரு மார்க்கத்தின் தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு பேசுவதை விரும்பாத, பெற்றோரை பார்ப்பதை விரும்பாத, பெற்றோரோடு இணைவதை விரும்பாத பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் ஜிஹாதிற்கு வந்து உயிரை தருகிறேன் என்று சொல்கிற இடத்துல இல்லை, உன் தாயிடம் போய் மென்மையாய் பேசு, அவளுக்கு 1 வாய் சாப்பாடு சேர்த்து ஊட்டிவிடு, அதுவே உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் உலகத்தில் இருக்கிற சூழலா பாடத்தை கற்றுத்தர்றாங்க. நம்முடைய கையில் இருக்கிற கருவிகள் தேவை, ஆனால் தேவையை கடந்து நாம் அதற்குள்ளே அடிமையாய் போகிற பொழுது நம்முடைய சிந்தனையை அது முடக்குகிறது, நம்முடைய ஒழுக்கத்தை அது தடிக்கிறது, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய பெற்றோர்களை தேவையில்லாத ஒரு உறவாக தூக்கி காட்ட ஆரம்பிக்கிறது என்கிற பாடத்தை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு பின்னால் இன்றைய உலகம் கற்றுத்தருகிறது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு அது பெரும் ஒரு பாக்கியம். அறிவை பாதுகாக்க வேண்டுமானால் வெறும் படித்தால் மட்டும், வெறுமனே நாம் பார்க்கிற கல்வியை படித்தால் மட்டும் அறிவை பெருக்க முடியாது. நம்மோடு இருக்கிற உறவுகளோடு பேச ஆரம்பிக்கிற பொழுதும் தான் அந்த அறிவை பெருக்க முடியும் என்கிற அற்புதமான பாடத்தை மார்க்கத்தின் வழியை கற்றுத் தருகிறது. 2வதாய் விட வேண்டிய விஷயம் என்று சொல்கிறது. அறிவுக்கு பெரிய ஒரு துரோகி என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நின்றுட்டோம், ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஃபோன் எடுக்கிறோம், ஏதாவது ஒன்றத்தை அனுப்புனாங்கிறான், பார்த்துட்டு பதில் சொல்லுங்கிறான், அதை போடுகிற பொழுது நெட்டு ஸ்லோ ஆயிடுச்சு, அப்படி சுற்றுது. அது சுத்த நம்ம ஹார்ட் பீட் தானாக எகிருது இல்லையா? அது சுத்த நமக்கு ஹார்ட் பீட் தானாக எகிருது. என்ன இளவு எடுத்து சரி நெட்டு, இதுக்கு 4Gங்கிறான் 5Gங்கிறான் அது ஜிங்கிறான். நம்ம ஒரு அவசரத்தை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான், எதுவானாலும் சொடக்கு போடுற நேரத்தில் வரணுங்கிறான். ஏன்னா இன்னைக்கு கூகுளுடைய அடையாளம் அதுதான். ஒரு நொடியில் 40,000 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறது என்று அபார திறமை கூகுளுக்கு உண்டு. அது 40,000 கேள்விக்கு பதில் சொல்லிச்சுன்னா அப்போ இருக்கிற 40,000 பேரை ஊமையாக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அதான உண்மை. ஏங்க நீங்கள் எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அந்த நேரத்தை இவன் கேள்வியில் தட்டுனா அதை பதில் சொல்லுது. ஒரு செகண்டில் 40,000 கேள்விக்கு பதில் சொல்கிறது அபார திறமை என்கிறான். இல்லை, அது 40,000 பேரை ஒரு செகண்டில் ஊமையாக்குதுன்னு அர்த்தம், விலகி போக வைக்குதுன்னு அர்த்தம், அவனை பிரித்து வைக்கிறது என்று அர்த்தம். அபார திறமை. நெட்டு சுத்துகிற போது நம்முடைய உள்ளம் படபடைப்பதை போன்று வேகத்தின் சூழல். போன வாரம் தஞ்சாவூரில் 10 வயசு 10வது படிக்கிற பையன் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி தூக்கு போட்டு தூங்குறான். நம்முடைய பையன் என்னடானா, நேற்று உட்காந்து பெற்றவங்க சத்தம் பரீட்சைக்கு படிறான்னு சொன்னாங்களாம், ஃபோன் நோண்டாத படிறான்னு சொன்னாங்களாம். அவனுடைய வேகம் அவ்வளவு தூரம் இருக்கிறது. என்னை திட்டுகிற தாய் அவரோடு நான் சேர்ந்து வாழ தேவையில்லை, என்னை திட்டுகிற தகப்பன் எனக்கு அவன் தேவையில்லை, நீங்க என்ன வேணான்னு சொல்ல, நானே போகிறேன். எவ்வளவு பெரிய வேகத்தில் போய் நம்முடைய சூழலை போய் விட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய வார்த்தை தானே. ஒரு சஹாபி தொழுகையில் இருக்கிறார், எல்லா சஹாபாக்களும். ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போயிட்டாங்க. ருக்குனை எந்திரிச்சா ரசூலுடைய தொழுகை கிடைக்காம போயிருமேன்னு அவர் அங்கேருந்தே ருக்குக்கு போயிட்டே நடந்தே வந்தார். சஃபுல வந்து தக்பீர் கட்டி ருக்குக்கு போகிற அது முறை. அவருக்கு ஆசை என்ன, ரசூலுல்லாஹ் ருக்குனை எஞ்சிட்டா ஒரு ரக்காத் வீணாயிருமேன்னு அவர் பள்ளிக்கு வெளியிலேயே தக்பீர் கட்டி ருக்குவில் குனிஞ்சிக்கிட்டே வந்து சேர்ந்தார். ரசூலுல்லாஹ் தொழுகை தெரிஞ்சு போச்சு. நபி அல்லவா, அல்லாஹ் அறிவித்துக் கொடு, ரசூலுல்லாஹ் தொழுகை தெரிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே கேட்டாங்க, யார் இந்த மாதிரி செஞ்சது? யார் சொல்ல? நான் உங்களுக்கு பின்னாடி தொழுகிறேன், அந்த பாக்கியத்தில் ஒரு ரக்காத்து போனேன். இவ்வளோ பெரிய நஷ்டம். நாமளும் ஓடி வருவோம், எங்கடா இவர் பின்னாடி விட்டு மறுபடியும் திரும்ப ஒரு ரக்காத்து தொழுவோம் அப்படின்னு நாமளும் ஓடி வருவோம். அது நமக்கு இருக்கிறது வெறுப்பு. இன்னும் 2 நிமிஷம் ஏஞ்சி 2 ரக்காத்து. அது ரசூலுல்லாஹ் பின்னாடி இமாம் ஜமாத்தில் தப்பி அப்படிங்கிற ஆசை. ரசூல் உடனே சொன்னாங்க, ஜாதக் அல்லாஹு ஹிர்ஸா, உன்னுடைய பேராசை அல்லாஹ் ரொம்ப அதிகமாகட்டும். வக்தில் அவ்வளோ பேணிக்க தேவை ஆசை, அதை அதிகமாகட்டும். ஆனால் வலா தஉத், திரும்ப அது மாதிரி செய்யாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ்.
திரும்ப இன்னொரு நேரம் அது மாதிரி செய்யாது. பேராசை தான், இமாம் ஜமாத் தப்பிடக்கூடாது. ஆனால் அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி வாங்க, ஒலா தவுத், அவசரப்பட்டு இது மாதிரி செய்யாதீங்க என்கிற நிதானத்தை தொழுகைக்கு மட்டும் ரசூல் கற்றுக் கொடுக்கல. நம் கையில் வைத்திருக்கிற கருவி அதுவும் ஒரு கருவிதான், உங்களால் படைக்கப்பட்டது தான். அதற்கும் இடைஞ்சல் வரும், அதற்கும் சிக்கல்கள் வரும், அதற்கும் சில நோய்வாய்கள் வரும். அந்த நேரத்தை தாங்க முடியாததுனால உயிரையே துறந்துடாதீங்க அப்படிங்கிற அடையாளத்தை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அவசரப்படுவதனால் உங்களின் வாழ்வில் எதையும் நீங்கள் சாதிக்கப் போவது கிடையாது. நீங்கள் வாய் திறந்து கொஞ்சம் உங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு பேசுங்கள், உறவுகளோடு பேசுங்கள். அறிவும் வளர்கிறது, அறிவோடு சேர்த்து அல்லாஹுடைய நெருக்கமும் வளர்கிறது. நீங்கள் அவசரப்படுவதினாலும் பேசாமல் நீங்கள் ஊமைகளாக மாறுவதினாலும் இந்த கருவி உங்களை ஊமையாய் மாற்றுகிறது. ஊமையாய் மாறிப்போய் அறிவை இழந்துவிட்டு வெறும் படிப்பை சுமந்து திரிகிற ஊமையாக நீங்கள் வாழ விரும்பாதீர்கள். அல்லாஹ்வின் அடிமைகளாய் எல்லோரோடும் நல்முகத்தோடு பேசுகிற அடிமைகளாக நீங்கள் வாழ விரும்புங்கள். அதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு காலம் முழுக்கவும் பாடமாய் கற்றுத்தருகிறான் என்கிற அற்புதமான செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்விலும், எல்லோரும் ஃபோனை வச்சிருக்கிறோம், எல்லோருக்கும் அவசரங்கள் இருக்கிறது, எல்லோருக்கும் நிர்பந்தங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் அடக்கி ஆள வேண்டுமே தவிர்த்து நாம் அவைகளுக்குள்ளே அடங்கி போகிற சூழலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு சமுதாயத்தையும் பாதுகாத்து தந்து அருள்வாளிப்பானாக. அறிவின் வளர்ச்சியை தொடுகிற நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியமான அறிவை வளரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக என்கிற நல்ல துஆவோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.